எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல டாக்குமெண்ட் ஃபிலிம் எடுத்த ராஜீவ்காந்திக்கு என்னுடைய மரியாதை கலந்த வணக்கம். சீனு சார் சொன்ன மாதிரி இந்த ஆவணப்படம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளோட வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து பார்க்க வச்சுச்சு. இது யாரால் நடக்குது, எதனால் நடக்குதுன்னு ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருக்கோம். நம்ம போராடுற முறை இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பழகி போச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏதோ டெய்லி காலைல டிஃபன் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆவணப்படம் லிங்குசாமி சார் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் சின்னதாக மாற்றி இன்னும் பெருவாரியான மக்களை போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். போராடுற முறையிலையும் புதிய மாற்றங்கள் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்மளை ரொம்ப சீக்கிரமாக இது இல்லாட்டி அது அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுத்து ஏமாற்றி டைவர்ட் பண்ணி சிதறடித்து ரொம்ப அழகாக அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. இதை போராடுறவங்களும் புரிஞ்சுக்கணும். போராடப்படுற முறையும் மாறணும். இன்னும் ஆளுங்க மாறிட்டே இருக்காங்க, ஆனால் நம்மளோட நிலைமை மட்டும் மாறவே இல்லை. அதுக்கு போராட்டத்தை வழி நடத்துகிற தலைவர்கள் யாராக இருந்தாலுமே சரி, அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், இல்லை புதிய வழிமுறைகளை சிந்திக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இது யாரோ எப்பயுமே மரணத்தை பற்றி சொல்லும்போது இன்னொருத்த வீட்டுக்கு நடக்குது, நம்ம வீட்டுக்கு வரும்போது பார்த்துக்கலாம் தான் எல்லோரும் நினச்சி உட்காந்துட்ருப்பாங்க. தான் வீட்டுக்கு கதவை தட்டும்போது ஐயோ அம்மான்னு அடிச்சுட்டு அழுவாங்க. அது வரைக்கும் பொறுத்து இருக்காமல் இது இன்னொரு கட்டத்துக்கும் போகணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.